ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லாம் கன்னடத்தில் பேசினாங்க. ஹெகடே பேசினார், மற்ற கன்னட நடிகர்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுகிறதுக்காக வெயிட்டிங்க. ரஜினி சார் பேசலை, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க. யார்? சவுகார் ஜானகி அம்மா. அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. ஒரே சவுண்டு விட்டாங்க. ஏய் நில்சு, ಏನು ನೀನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡು. ராஜ்குமார் சார் வந்து நில்லுங்கன்றார். அவர் கையாட்டின உடனே கத்திட்டு நில்லு. தமிழ் ஆளுகளையும் சரி, எல்லா லாங்குவேஜ்லேருந்தையும் எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்ருக்கோம், நம்ம அவங்கள மதிக்கணும். அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாಡ್ತಾ ಇದ್ದಾರೆ அப்படின்ட்டார். ஆனால் ரஜினி சார் அன்னைக்கு பேசின ஒரு ஸ்பீச் இருக்கு பாருங்க, கன்னடத்தில் பேசினார். ராஜ்குமார் என்னது அவர் என்ன கூப்பிட்டு, நீ எல்லாம் கருப்பாக இருக்க, நீ எல்லாம் நடிகனாக முடியாது, போடா வேறு ஏதாச்சும் வேலை பாடுறன்னு துரத்தி விட்டார். అందరూ బాగున్నారా, ఎప్పుడు వచ్చారు, ఏం చేశారు, టీ అన్నీ తాగారా, ట్రైలర్ చూసారా, బాగుందండి రాసండి, బాగలేదంటే బాగలేదని రాసండి, అంతే. ఏమైపోతుంది, ஓகேவாப்பா? ஆரம்பிக்கிறேன்ப்பா. சுந்தர தெலுங்கை பேசி அட எந்த சேட்டா, எந்த பறையுன்னது நீ చెప్పుకో, ఎంత పరయున్నది. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಒಂದು ನಮ್ಮ ಡೈರೆಕ್ಟರ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಇದವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಈ ಸಿನಿಮಾ ನೋಡಿಬಿಟ್ಟು. அதாவது மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு தெரிய நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்ருந்தேன் கொஞ்ச நாள். அந்த ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு நிகழ்வு, கன்னட இண்டஸ்ட்ரி 50வது ஆண்டு விழா, கன்னட சினிமாவோட 50th இயர் செலிப்ரேஷன். அதுக்கு ஜெமினியிலிருந்து யாராச்சும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போகணும்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா ரவி அவர்களையும் அனுப்பி வச்சாங்க ஜெமினியிலேருந்து. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க. அப்போல்லாம் நான் டைரக்டர் ஆகலை. அப்போ போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாருப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு. அப்போ வந்து சிஎம், அவர் பேர் நல்ல பேர் மறந்துட்டேன் நான், கர்நாடகா சிஎம் பங்காரப்பாவுக்கு முன்னாடி இருந்தார் அவர். ஹெக்டே, ராமகிருஷ்ண ஹெக்டே. ஆமாம், ஹெக்டே சிஎம். அப்புறம் சவுகார் ஜானகி அம்மா, அதுக்கப்புறம் வாணிஸ்ரீ, அப்புறம் ஆர்த்தி, விஷ்ணுவர்தன், அப்புறம் அந்த பட்டாளம் ஃபுல்லாக, அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லோரும் மேடையில் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தேன்னா இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லாம் கன்னடத்தில் பேசினாங்க. ஹெகடே பேசினார், மற்ற கன்னட நடிகர்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுகிறதுக்காக வெயிட்டிங்க. ரஜினி சார் பேசலை, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க. யார்? சவுகார் ஜானகி அம்மா. வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. ஒரே சவுண்டு விட்டாங்க. ஏய் நில்சு, ಏನು ನೀನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡು. பயங்கர ரகலை விட்டு அந்த அம்மாவை பேச உள்ள நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி பேசினாங்க. சரோஜா தேவி பேசி முடிக்கும் போது எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம்தான் இந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான். எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம். அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு. அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்க. அப்படி இப்படி ராஜ்குமார் சார் வந்து நில்லுங்கன்றார். அவர் கையாட்டின உடனே கத்திட்டு நில்லு.
அவரும் கன்னடದಲ್ಲಿ பாட்டு பாடி அப்படின்றாங்க. அதெல்லாம் பாட்டு பாட முடியாது. நம்ம கூப்பிட்ருக்கோம், தமிழ் ஆளுகளையும் சரி எல்லா லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்துலேயும் நம்ம கூப்பிட்ருக்கோம். நம்ம அவங்கள மதிக்கணும். அதே மாதிரி தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்க. அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாಡ್ತಾ ಇದ್ದಾರೆ அப்படின்ட்டார். எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி சார், நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது, சில பேர் கமல் சாரை பிடிக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர். அப்போது பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லை. அப்போது ரஜினி சார் படம்னா விரும்பி பார்ப்பேன். அப்போல்லாம் நம்மளாம் சிவாஜி ஃபேன் தான். ஆனால் ரஜினி சார் அன்னைக்கு பேசின ஒரு ஸ்பீச் இருக்குது பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச். அது அவரே ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியாது எனக்கு. என் மனசில் செம்ம கிளாப்ஸ். அவர் என்ன பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன். கன்னடத்தில் பேசினார். கன்னடத்தில் பேசும்போது சொன்னார், நான் வந்து இங்கே கண்டக்டராக அவருடைய கதையை சொன்னார். தேவர் ராஜ்குமார் ஆனது அவர் என்னை கூப்பிட்டு, டேய் நீ எல்லாம் கருப்பாக இருக்க, நீ எல்லாம் நடிகனாக முடியாது, போடா வேறு ஏதாச்சும் வேலை பாடுறன்னு துரத்தி விட்டார் என்ன அப்படின்னார். கர்நாடகத்தில் சொன்னார். ஆனால் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்ச ஒரே ஆள் பாலச்சந்தர் சார் தானே அப்படின்னா. எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், லாங்குவேஜ்ங்கிறது நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னார். நான் என்ன நினைக்கிறேன்றது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல், அதுதான் மொழி. அதை தெய்வமாக நினச்சி கொண்டாடாதீங்கன்னார். மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா. அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி. அது தமிழில் சொல்லி தமிழில் புரிஞ்சுக்கலாம், கன்னடத்தில் சொல்லி கன்னடத்தில். இதை வந்து ஒரு தெய்வமாக கொண்டாடி அதை ஒரு அபின் மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி வந்து இது பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார். ஆக உங்களுக்கு கன்னடம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே மாதிரி நார்த்தில் ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு ஹிந்தி பெருசு, தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பெருசு அப்படின்னு அழகாக பேசி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார். மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மொழியை வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்க வேண்டியதில்லை. மொழியையும் மீறின ஒரு உணர்வு தான் கலை. இந்த கலைக்கு, அதுவும் குறிப்பாக திரைப்பட கலைக்கு, மொழி வந்து ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு தடங்கலாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது. அது இருக்கலை. 4 மொழி படங்களும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழி படங்களும் எடுத்த ஊர் தான் இந்த சென்னை. அதனால தான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம், தமிழ்நாடு மதிக்கிறது. 4 மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. நம்ம தம்பி சொன்ன மாதிரி அது எதிலிருந்து எது வந்ததுன்றதில்லை. 5, 6 நிறைய இருக்குது, அது சொல்லலாம். பட் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சினிமா துறையை பொறுத்தவரையிலும் ஒரு செட்டில் கன்னடத்தில் பேசுவாங்க, அதே செட்டு காலியாகும், அதுக்குள்ளே தமிழ் நடிகர்கள் போய் அதே படத்தில் நடிப்பாங்க. அது தமிழ் மாற்றம். எத்தனை படங்கள் அந்த மாதிரி. ஒவ்வொரு செட்டு இங்கே ராமராவ், அங்கே எம்ஜிஆர், இந்த பக்கம் சிவாஜி சார், இந்த பக்கம் ராஜ்குமார், அந்த பக்கம் விஷ்ணுவர்தன், எல்லாரும் ஒன்றா கூடி கும்மி அடித்து எவ்வளவு அழகாக இருந்ததுயா நம்ம சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து சினிமாவே வந்து எங்கே ஒரு கேரவனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருச்சு. ஒரு கேரவனோட முடிஞ்சு போகுது ஒரு 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 கலைஞனுடைய வாழ்க்கை. அப்படின்னா எவ்வளவு கேவலமாக இருக்கு பாருங்க. முதல்ல அதிலிருந்து மீட்டெடுப்போம். கேரவனுக்குள்ளிருந்து இந்த சினிமாவை மீட்டெடுத்தாவே நமக்கு பெரிய சக்ஸஸ் வந்துடும்.